வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். எக்ஸாம்பிள் 2.32 ஒன்றின் மூன்றாம் படி மூலங்களை காண்க. ஃபைண்ட் த கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. அப்போ ஒன்றினுடைய மூன்றாம் படி மூலங்களை காண்க. அப்போ 3 மூலங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த சம்மை கரெக்டாக வாட்ச் பண்ணால் தான் ப்ரீவியஸ் சம்மு, இந்த சம்மு, இனிமேல் வரக்கூடிய சம்மு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல், மிஸ் பண்ணாமல் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த சம்மை செய்யணும்னா ஒரு 2-3 கான்செப்ட் ஈஸியாக தெரிஞ்சிருக்கணும். அதை எழுத போகிறேன், கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஏன்னா அந்த கான்செப்ட் தெரிஞ்சால்தான் சம்மவே ஈஸியாக போட முடியும். இப்போ இதை ஆன்சர் பாட்டில் ஹிண்ட்டு தான் அல்லது நோட் அப்படி எழுதிக்கிட்டு சொல்கிறத கரெக்டாக வாட்ச் பண்ண பார்ப்போம். 1 sin 0னா என்ன? அப்போ sin 0 வேல்யூ 0. அடுத்தது cos 0னா என்ன? அப்போ cos 0 வேல்யூ இஸ் 1. அப்போ இந்த போலார் ஃபார்மில் மாற்றுறப்ப அந்த டீமாவரி தியரத்தை அப்ளை பண்ணுறப்ப cos θ ப்ளஸ் I sin θங்கிற கான்செப்ட் வரும் இல்லையா, அந்த பேசிஸை இங்கே கொண்டு வாங்க. அப்போ cos 0 ப்ளஸ் I sin 0 வேல்யூ என்ன? அப்போ cos 0வினுடைய வேல்யூ 1, I இன்ட்டு sin 0 வேல்யூ எவ்வளவு 0. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு 1. அப்போ இதனுடைய போலார் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா cos 0 ப்ளஸ் I sin 0 ஈக்குவல் டு 1. இதை நல்லா தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ ஒன்றினுடைய போலார் ஃபார்ம் என்ன, ஒன்றினுடைய துருவ வடிவம் என்னன்னா cos 0 ப்ளஸ் I sin 0. இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அதனால தான் நான் தனியாக சொல்லிட்டு தான் சம்முக்கே போக போகிறோம். இப்போ பாயிண்ட் நம்பர் 2. இப்போ sin π/2னா எவ்வளவு எல்லாருக்கும் தெரியும் 1. அப்போ cos π/2 வேல்யூ எவ்வளவு 0. இது எப்படி எழுதலாம்? அப்போ cos π/2 ப்ளஸ் I sin π/2ங்கிறது எவ்வளவு? அப்போ இது எவ்வளோ 0 ப்ளஸ் I இன்ட்டு 1 ஈக்குவல் டு எவ்வளவு I. அப்போ இந்த ஐயினுடைய போலார் ஃபார்ம் cos π/2 ப்ளஸ் I sin π/2 I. இதை கரெக்டாக வச்சுக்கோங்க. 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்களேன். cos பைங்க வேல்யூ எவ்வளவு -1. அப்போ sin பை வேல்யூ எவ்வளவு 0. அப்போ cos பை ப்ளஸ் I sin பை மொத்த வேல்யூ எவ்வளவு -1 ப்ளஸ் I இன்ட்டு 0. அப்போ ஆன்சர் -1. அப்போ -1னுடைய போலார் ஃபார்ம் cos பை ப்ளஸ் I sin பை இஸ் ஈக்குவல் டு -1. அப்போ போலார் ஃபார்முக்கு 3 பகுதி சொல்லிடுறேன். அப்போ 4வது ஒரு பார்ட் நல்லா கொஞ்சங்க, அதுவும் தேவை. இப்போ sin π/2 வேல்யூ இப்போ தான் சொன்னோம் 1. cos π/2 வேல்யூ இப்போ தான் சொன்னோம் 0. அப்போ sin π/2 மைனஸ் அல்லது இப்படி கூட வச்சுக்கோங்க, இங்கே வாங்க, cos π/2 மைனஸ் I இன்ட்டு sin π/2 ஈக்குவல் டு, அப்போ cos π/2 வேல்யூ எவ்வளவு 0 மைனஸ் இது I sin π/2 எவ்வளவு 1. அப்போ இது மைனஸ் I. அப்போ முடிவாக 1க்கு என்ன ஆன்சர், -1க்கு என்ன ஆன்சர், ஐக்கு என்ன ஆன்சர், -ஐக்கு என்ன ஆன்சர். இந்த 4 கான்செப்ட் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போலார் ஃபார்முக்கு ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். இப்போ நல்லா கொஞ்சிக்கோங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் மைண்டில் வச்சிங்கன்னா அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ எழுத போகிற பாருங்கள், இதெல்லாம் ஹிண்ட்டு தான். இப்போ போலார் ஃபார்ம்ஸ் இப்போ 1க்கு எவ்வளவு -1க்கு எவ்வளவு, ஐக்கு எவ்வளவு -ஐக்கு எவ்வளவு. இந்த கான்செப்ட் வந்தாவே உங்களுக்கு ஈஸியாக போயிடும். அப்போ 1னா என்னப்பா எழுதுவோம், cos 0 ப்ளஸ் I sin 0. ஓகேவா? அதான் தனியாக உங்களுக்கு போட்டு காமிச்சு. அப்போ இதனுடைய வேல்யூ 1. -1க்கு cos பை ப்ளஸ் I sin பை. ஓகே, இந்த ஐக்கு என்ன வருது, cos π/2 மைனஸ் இது ப்ளஸ்ஸு I sin π/2.
ஓகே, இது எங்கே எழுதுனதை உங்களுக்கு தொகுத்து கன்சால்டேட் பண்ணி எழுதுறேன். இது cos π/2 மைனஸ் I sin π/2. இதுவெல்லாம் போலார் ஃபார்ம் ஆஃப் 1 - 1 I - Iக்கு உரியது. இது பூரா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து அந்த சம்மு பார்த்தோம் இல்லையா, அது வந்து ஈஸியாக போட முடியும். இப்போ இதை பேசிஸ் தான் செய்ய போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் 2.32 என்ன சொன்னோம்? ஃபைண்ட் த cubic roots of unity. இதான கொஸ்டின். ஒன்றின் மூன்றாம் படி மூலங்களை காண்க. இதுதான் உங்களுக்கு வந்து கொஷின், கொடுக்கப்பட்ட கொஷின். இதைத்தான் பேஸ் பண்ணி செய்ய போகிறோம். நல்லா கவனிங்களேன். இப்போ ரூல்ஸ் இதுக்கு இருக்குது, நிறையா ரூல்ஸ் இருக்குது. அதையும் கூட நான் சொல்லிடுறேன் பாருங்கள். 1 4 ஸ்டெப்பு. முதல்ல போலார் ஃபார்மில் எழுதணும். இந்த இப்படிப்பட்ட சம்முக்கெல்லாம் 2 2k பையை சேர்க்கணும். டீட்டாவோடு 2k பையை சேர்க்கணும். 3 டிமாவர் சேர்ந்து அப்ளை பண்ணணும். 4 கே வேல்யூ அப்ளை பண்ணணும். அவ்வளோதான், இதுதான் ரூல்ஸ். போலார் ஃபார்மில் எழுதணும். டீட்டாவோட 2k பையை ஆட் பண்ணணும். அடுத்தது டிமாவர் சேர்த்து யூஸ் பண்ணி பவரை இறக்கணும். அடுத்து இந்த கே வேல்யூ அப்ளை பண்ணணும். இந்த 4 ப்ராசஸ் கரெக்டாக இருந்தால் இனிவரும் எல்லா சம்மே இதே கான்செப்ட் தான் இருக்கும், மறந்துடாதீங்க. அதனால் இந்த சம்மை பொறுத்தளவுக்கு ரூல்ஸ் அவ்வளோதான். இதை வந்து தெளிவாக பார்த்தாவே போதும். இப்போ செய்ய போகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ தான் சொல்யூஷனே ஆரம்பிக்குது. சொல்யூஷன். இப்போ ஒன்றின் மூன்றாம் படி மூலத்தை காண்க. ஃபைண்ட் த கியூபிக் அல்லது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. அப்போ லெட் எக்ஸ் கியூப்ஸ் ஈக்குவல் டு 1. அவ்வளோதான், கான்செப்ட் முடிஞ்சு. அப்போ எக்ஸ் கியூப்ஸ் ஈக்குவல் டு 1, அதுதான் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. யூனிட்டி மீன்ஸ் 1 ஆன்சர். அப்போ எக்ஸ் கியூப்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ அந்த கியூபுக்கு வந்து 3 பவர் இருக்குன்னு அர்த்தம். அதான் எக்ஸ் கியூப்னா 3 பவர் இருக்குனையா. அப்படிங்கிறப்ப நம்ம எக்ஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் என்பது 1 ஹோல் பவர் 1/3. இந்த 3 இடம் மாறுறப்ப 1/ல போடணும், மறந்துடாதீங்க. அப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் 1 × 1/3. இப்போ தாப்பா எழுதணும் இந்த 1னுடைய போலார் ஃபார்ம் என்ன. இந்த 1/3 அப்படியே இருக்குது. இப்போ தானே சொன்னோம். இந்த இங்கே பாருங்கள், இப்போ சொன்னோம் இல்லையா, அந்த கான்செப்ட் தான். அப்போ 1ன்னா என்ன? இந்த 1க்கு எவ்வளவு? cos 0 + I sin 0 தான் போலார் ஃபார்ம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இது cos 0 + I sin 0. அப்போ போலார் ஃபார்ம் எழுதிட்டேன். அடுத்து டீட்டா எவ்வளவு? 0, வேறு இல்லை. அந்த டீட்டாவோட 2k பையை சேர்க்கணும். அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். கரெக்டாக பாருங்கள். அப்போ காஸ் ஆஃப் இது 0 + 2k பை ப்ளஸ் I sin ஆஃப் 0 + 2k பை. ஏன் சார் 0வோட சேர்த்தா என்ன சேர்க்காட்டின்னு நினைக்கலாம். ஆனால் ரூல்ஸ் ப்ரார் சொல்கிறப்ப இது சேர்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னால இந்த 0வெலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ போலார் ஃபார்மில் எழுதணும். டீட்டாவோட 2k பை சேர்க்கணும். அதுக்கு அடுத்தது டிமாவரின் தேர்த்தை அப்ளை பண்ணி பவரை கீழே இருக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து 0 வந்தனால கட் பண்ணி விட்டுலாம். அப்போ காஸ் ஆஃப் 2k/3 இந்த 1/3 கீழே வந்துடும் இல்லையா, ப்ளஸ் I sin ஆஃப் 2k/3. அப்போ 3 ரூல்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. போலார் ஃபார்மில் எழுதணும். டீட்டாவோட 2k பை சேர்க்கணும். அதுக்கடுத்து டிமாவரின் தேர்த்தை அப்ளை பண்ணி பவரை இறக்கணும். 3 ரூல்ஸ் முடிஞ்சு. இந்த இடத்துல வேர் கேஸ் ஈக்குவல் டு 0, 1, 2, 3, டாட் போயிட்டே இருக்கும். ஆனால் கேக்கு வேல்யூ 3 நம்பர் தான் போடணும். அப்போ 0, 1, 2 இதுதான் போடணும். அந்த கேக்கு நிறைய வேல்யூ இருக்கும். ஆனால் கேக் வந்து நம்ம வந்து இங்கே அப்ளை பண்ணுறப்ப 0, 1, 2 3 வேல்யூ தான் வரும். அதனால் 0, 1, 2 அவ்வளோதான். தேர்ஃபோர் அந்த கே வேல்யூ புட் 0, கே வேல்யூ 1, கே வேல்யூ 2 இந்த 3 தான் போடணும்.
ஏன்னா தி க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா 3 பவர் தான் அப்ளை பண்ணணும். 0 1 2 அவ்வளோதான் போடணும். எங்கே சார் போடணும்? இந்த இடத்துல போடணும். இந்த எக்ஸ் வேல்யூ தானே எழுத போகிற. நல்லா கவனிங்க. when first point when k is equal to 0, k is equal to 0 இருந்தால் அப்போ x equal to cos 2k by 3 plus I sin 2k by 3 இதில் தான் போய் கேக் போடணும். அப்போ 0 போட்டால் என்ன சார் வரும்னா 0 போட்டால் கேக் 0 தானே. அப்போ cos 0 ப்ளஸ் இங்கே 0 போட்டால் 0 தானே I sin 0. அப்போ cos 0 வேல்யூ 1 sin 0 வேல்யூ 0 ஆன்சர் 1. அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ 1 ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து கேக்கு வந்து 1 போடணும். 0 போட்டோம் வந்துருச்சு. கேக்கு வந்து 1 போடணும். கொஞ்சம் கவனமாக கவனிங்க. செகண்ட் பாயிண்ட் when k is equal to 1. அப்போ 0 அப்ளை பண்ணிட்டோம். ஆன்சர் எக்ஸுக்கு 1 வந்துருச்சு. கேக்கு 1 அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ இதை கூட சிஸ்ன்னு கூட எழுதலாம். இந்த வேல்யூ கூட என்ன பண்ணலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு சிஸ் 2k by 3 இப்படி கூட ஷார்ட்கட்டில் கூட எழுதலாம். ஒன்றும் தப்பு இல்லை. இதை கூட எழுதிட்டால் கூட நல்லது தான். அப்போ இது எழுதுனா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாதீங்க. இதை கூட வந்து எழுதிக்கலாம். அப்போ அந்த சிஸ் வேல்யூ எழுதிடலாமா? when k is equal to 1 போட்டால் அந்த எக்ஸ் வேல்யூ சிஸ் 2k by 3 அதாவது cos 2k by 3 ப்ளஸ் I sin 2k by 3 சிஸ்ன்னு போட்டிருக்கு வரணும். அப்போ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அப்ளை பண்ணுறது. அப்போ சிஸ்ஸா இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணால் 2 × 1 by 3. அப்போ சிஸ்ஸா 2 by 3ன்னு வந்துடுதா? இனிமேல் தான் எல்லா விஷயமே இருக்குது. இதோட விட்டுட்டு போக முடியாது. இதுக்கு நம்ம ஒரிஜினல் வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். நல்லா கவனிக்கணும். கொஞ்சம் சீரியஸ்னாக கவனிங்க. cos 2 by 3 ப்ளஸ் I sin 2 by 3 இதுக்கு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். புக்கில் கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்மளும் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே வந்து வழி சொல்லியிருக்கேன். இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நல்லா கவனிங்க. இதை ஃபுல் வேல்யூவை மாற்றி செய்யலாம், அல்லது 180லேருந்து மைனஸ் பண்ணி செய்யலாம். அந்த 2 by 3 அப்போ இந்த 2/3ங்கிறது வந்து தகு பின்னம். அப்போ தகு பின்னம் மைனஸ் பண்ணணும். ப்ராப்பர் ப்ராக்ஷன்னா மைனஸ் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எழுதுன்னு பாருங்கள். இங்கே கூட எழுதவா? இங்கே பாருங்கள். 2 by 3 எப்படி பிரிக்கலாம்? 5 - by 3 போடுங்க. என்னப்பா வருது? அப்போ இந்த இடத்துல மைனஸ் போடணும். ஏன்னா தகு பின்னமாக இருந்தால் மைனஸ், தகா பின்னமாக இருந்தால் ப்ளஸ், ப்ராப்பராக இருந்தால் மைனஸ், இம்ப்ராப்பராக இருந்தால் ப்ளஸ். இங்கேயே நீங்கள் அக்சஸ் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். இந்த மைனஸ் பண்ண எவ்வளவு? 3 - -5 2 by 3 வருதுல்ல. அப்போ 2 by 3னா 5 - by 3. அப்போ மேலே குறைவான நம்பராக இருந்தால் மைனஸ் பண்ணுங்கப்பா, மேலே பெரிய நம்பர் தான் ப்ளஸ் பண்ணுங்கப்பா. ஈஸியான ஐடியா. அப்போ 5 - by 3. அப்போ இந்த இடத்துல போடலாமா? நல்லா பாருங்கள். அப்போ cos of 5 - by 3 ப்ளஸ் I sin of 5 - by 3 போடலாம்ல. அப்போ இதை சிம்பிளை பண்ணால் தான் வரப்போகுது. ஏற்கனவே ஒரு ரூல்ஸ் படிச்சிருக்கோம். என்ன சார் ரூல்ஸ்? நல்லா கவனிக்கணும்ப்பா. அப்போ cos 5 - θ என்பது மைனஸ் cos θ, sin 5 - θ என்பது ப்ளஸ் sin θ. இது ஏற்கனவே நிறைய தடவை படிச்சிருக்கோம். AST ரூல்ஸ் தெரியாதவங்க நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு கோடன், செகண்ட் கோடன், தேர்டு கோடன், ஃபோர்த்து கோடன் எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சது தான். இது 90 - θ, இது 90 + θ, 180 - θ, இது 180 + θ. இதெல்லாம் நல்லா படிச்சிருக்கணும். 270 - θ, 270 + θ, 360 - θ, இது 360 + θ. இது ASTC அந்த கான்செப்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா? சரி, இதில் பார்த்தீங்கன்னா ஆல் சில்வர் டீ கப்ஸ்
அப்போ 180 மைனஸ் தீட்டானா இங்கே தான், இதுதான் பை தான் 180 மைனஸ் தீட்டா. அப்போ எஸ்ஸுன்னு என்னது சைனுக்கும் கொசிகனுக்கும் மட்டும் ப்ளஸ்ஸு, மற்றதுக்கெல்லாம் மைனஸ். அந்த பேசிஸில் காசுக்கு மைனஸ் போடணும், சைனுக்கு ப்ளஸ் போடணும். அந்த அடிப்பெல்லாம் போட்டிருக்கோம். இது எல்லாமே நான் எல்லா சமயம் சொல்லிகிட்டே வர்றேன், இதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இதனுடைய ஆன்சர் என்ன வரப்போகுது? அப்போ மைனஸ், இந்த மைனஸ் காஸ் தீட்டா, அப்போ காஸ் பை 3, காஸ் பை 3 ப்ளஸ் இது ஐ சைன் பை 3. அந்த கோடன் தெளிவாக படிச்சுட்டோம். அப்போ பை 3ங்கிறது எத்தனை டிகிரிப்பா? 60 டிகிரி. அப்போ காஸ் 60 டிகிரி வேல்யூ எவ்வளவு, சைன் 60 டிகிரி வேல்யூ எவ்வளவு? அப்போ மைனஸ் காஸ் 60 டிகிரி வேல்யூ 1/2 ப்ளஸ் ஐ சைன் பை டிகிரி வேல்யூ எவ்வளவு, 60 டிகிரி வேல்யூ எவ்வளவு, √3/2. இது எக்ஸ், ரெண்டாவது எக்ஸ் வேல்யூ. இதை சிம்பிளிஃபை பண்ணி கூட போட்டுக்கலாம். அப்போ -1 ப்ளஸ் ஐ √3/2ன்னு போட்டுக்கலாம். இதுதான் எக்ஸினுடைய ரெண்டாவது வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது தேர்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். மிக மிக கவனமாக இருக்குங்க. அப்போ தேர்டு கேக்கு 2 போட போகிறோம். நல்லா கொஞ்சிக்கோங்க. தேர்டு பாயிண்ட், வென் கேஸ் ஈக்குவல் டு 2, அதாவது கேக்கு 0, 1, 2. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டிக்கு 3 வேல்யூ தான் போடணும். கேக்கு 2 போட போகிறோம். அந்த எக்ஸ் என்னப்பா போட்டோம்? சிஸ் 2k/3 தானே போட்டோம், பை 3 தானே போட்டோம். ரைட்டு. இப்போ அப்ளை பண்ணுங்கள் சார் பார்ப்போம். கேக்கு 2 போடுங்க. அப்போ சிஸ்ஸோ 2 இன்ட்டு எக்ஸு வேல்யூ 2 இன்ட்டு π/3. அப்போ எவ்வளோ வருது? சிஸ் 4π/3. 4π/3 எப்படி உடைக்கலாம்? நல்லா கவனிங்க. இப்போ 4π/3 பிரித்து போட்டால் இது 4/3 தகாபின்னம், அதாவது இம்ப்ராப்பர். பெரிய நம்பர் மேலே இருக்குல்ல, அப்போ ப்ளஸ் பண்ணுங்கள். அப்போ π + π/3 சுருக்கி போட்டால் எவ்வளவு? 3 π, ஒரு பை எவ்வளவு? 4π/3 தானே. அவ்வளோதான், சிம்பிள். அப்போ மேலே சின்ன நம்பராக இருந்தால் மைனஸ் பண்ணுங்கள், மேலே பெரிய நம்பராக இருந்தால் ப்ளஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். அப்போ இது எப்படி போடலாம்? சிஸ்ஸோ பை ப்ளஸ் π/3, அவ்வளோதான், முடிஞ்சு. π/1 இது கிராஸ் பண்ணி அதான் வரப்போகுது, π + π/3. இதனுடைய ஒரிஜினல் ஃபார்ம் கூட எழுதிக்கலாம். cos π + π/3 ப்ளஸ் ஐ சைனோ π + π/3 பிரிச்சிட்டோம். அதே மாதிரி இதுக்கு கோடன்ட் கண்டுபிடிச்சி தீட்டா ப்ளஸ்ஸாக மைனஸாக நம்ம எல்லாம் கன்வெர்ட் பண்ண போகிறோம். நல்லா கொஞ்சுங்க. இப்போ 180 + தீட்டா எந்த கோடன்? முதல்ல நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நல்லா கவனிக்குவா. மறுபடியும் பாருங்கள். ASTC ரூல். இது 90 மைனஸ் தீட்டா, 90 + தீட்டா. இது யாபடுத்தி அவனுக்கு ஈஸியாக இருக்கும். இது 180 மைனஸ் தீட்டா, இது 180 + தீட்டா. அப்போ இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. அப்போ 180 + தீட்டா தான் 180 + தீட்டா எந்த கோடன்? தேர்டு கோடன். அப்போ டேர்னுக்கு மட்டும்தான் பாசிட்டிவ், டேர்னு காட்டுக்கும், மற்றதுக்கெல்லாம் நெகட்டிவ். அப்போ இங்கே இடத்துல சைனு காசு இருக்கனால எல்லாமே மைனஸ் தான் போட போகிறோம். மைனஸ் தீட்டா. இதுக்கு வேணால் ஒரு ஃபார்முலா எழுதிட்டு போயிடவா? அதே ஃபார்முலா எழுத போகிறோம். இங்கே பாருங்கப்பா, நல்லா ரூல்ஸை கவனிங்க. 1, அதாவது சைன் 180 + தீட்டான்னா மைனஸ் சைன் தீட்டா. அதான் இந்த பேசிஸில் எழுதுகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. காஸ் 180 + தீட்டான்னா மைனஸ் காஸ் தீட்டா அக்கார்டிங் டு தேர்டு கோடன். அந்த தேர்டு கோடன் பிராரம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மைனஸாக ப்ளஸ்ஸான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். தேர்டு கோடனாவே என்னது? சைனுக்கும் காசுக்கும் மைனஸ் தான் போடணும், மறந்துடாதீங்க. அந்த பேசிஸில் வர்றப்ப என்ன போட போகிறோம்? அப்போ மைனஸ் காஸ் π/3 ப்ளஸ் இந்த இடத்துல மைனஸ் சைன் π/3. அப்போ சைன் 180 + தீட்டாங்கிறது மைனஸ் சைன் தீட்டா, காஸ் 180 + தீட்டாங்கிறது மைனஸ் காஸ் தீட்டா. இனிமேல் இதனுடைய ஒரிஜினல் வேல்யூ நம்மளுக்கு தெரியும். அப்போ π/3னாவே எத்தனை டிகிரி? 60 டிகிரி தானே. அப்போ மைனஸ்
காஸ் 60 டிகிரி மதிப்பு 1/2 இப்போ தானே போட்டோம். சைன் 60 டிகிரி மதிப்பு √3/2, காஸ் 60 டிகிரி மதிப்பு 1/2. அப்போங்க மைனஸ்னால அப்படியே வந்துடும். அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ் I √3/2. இதனுடைய சுருக்கம் x -1 - I √3/2. இந்த வேல்யூ மூணாவது வேல்யூ, 3 வேல்யூ வந்துடுச்சு. அப்போ the required roots தேவையான மூலங்கள் 1, -1 + I √3/2, -1 - I √3/2. இதுதான் வந்து 3 மூலங்கள். இப்போ அவங்க புக்கில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 3 மூலத்துக்கும் பேர் வச்சு விட்டாங்க. என்னன்னா 1, ஒமேகா ஸ்கொயர். அப்போ இது ஒன்றுக்கு ஒன்று சரியாக போச்சு. இந்த வேல்யூ சுருக்கமாக ஒமேகா, இந்த வேல்யூ ஒமேகா ஸ்கொயர், இந்த வேல்யூ ஒமேகா ஸ்கொயர். இதுதான் 3 மூலங்கள். தேர்ஃபோர் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், 3 மூலமாக 1, ஒமேகா ஸ்கொயர். அப்போ எப்போவுமே முப்படி மூலங்கள் என்பது 1, ஒமேகா ஸ்கொயர் = 1 -1 + I √3/2, -1 - I √3/2. அப்போ எப்போவுமே இந்த ஒமேகானாவே இந்த வேல்யூ தான் குறிக்கணும், ஒமேகா ஸ்கொயர்னாவே இந்த வேல்யூ தான் குறிக்கணும், மறந்துடாதீங்க. இதுதான் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி, அதாவது ஒன்றினுடைய முப்படி மூலங்களை குறிச்சிருது. அதனால் இது ரொம்ப ஈஸியான சம்மு, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்கோம், முதல்ல போலார் ஃபார்மில் எழுதணும். அடுத்தது தீட்டாவோட 2k ஆட் பண்ணணும். மூணாவது டீமாவரிஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணணும். நாலாவது கேக்கு வேல்யூ அப்ளை பண்ணணும். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பின்பற்றி எல்லாம் செஞ்சுட்டு கேக்கு வந்து 3 ரூட்டுங்கிறனால 0, 1, 2 இந்த 3 வேல்யூ என்ன பண்ணியிருக்கோம், அப்ளை பண்ணி முடிச்சிருக்கோம். அப்போ இது வரைக்கும் இந்த வீடியோவில் போதும். அடுத்தது கிளாஸில் வந்து 4th ரூட் ஆஃப் யூனிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். 4th ரூட் ஆஃப் யூனிட்டி என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதில் வந்து புக்கில் வந்து டயக்ராம் போட்டிருக்காங்க. இந்த டயக்ராம் வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அப்படியாவே நம்ம போட்டாவே போதுமானது. டயக்ராம் ஃபாலோ பண்ணுறவங்க ஒன்றும் இல்லை, சின்னதான சொல்லிடவா, டயக்ராம் வேணுங்கிறவங்களுக்காண்டி சொல்கிறேன். டயக்ராம் தேவையில்லை, இருந்தாலும் ஒரு சிலர் ட்ரை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஒரு சர்க்கிள் அப்ளை பண்ணிக்கணும். ஒரு சர்க்கிள் அப்ளை பண்ணிவிட்டு இது ரியல் பார்ட்டு, இது வந்து இமேஜினரி பார்ட் குறிச்சிக்கிட்டு அதை அப்படியே பாயிண்டை குறிக்கணும். இது வந்து எக்ஸில் வந்து 1, இதுதான் எக்ஸுக்கு 1 கிராஃபில் குறிக்கணும், சர்க்கிள் வரும். அடுத்து இந்த இதை குறிக்கணும். அப்போ இதில் -1/2, √3/2. அப்போ இந்த பிளேஸ் வரும். இது கேக்கு வந்து 0 வரக்கூடியது, கேக்கு வந்து 1 வரக்கூடியது. இந்த இடம் வந்து கேக்கு வந்து 2 வரக்கூடியது. அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்படி போட்டு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அது வந்து கிராஃப் ஷீட்டில் போட்டால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ரஃப் ஒர்க்காகவும் போட்டுக்கலாம், கிராஃப் ஷீட்லையும் போட்டுக்கலாம், தேவையே இல்லை. சொல்லப்போனால் டயக்ராம் வேணுங்கிறவங்க புக்கில் இருக்க மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வேற ஒன்றும் இல்லை, அப்படியே குறிக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.